தென்னை மரம் நடவு செய்யலான்ட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த பதிவு. நீங்கள் தென்னை மரம் நடவு செய்கிற முடிவு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு நர்சரிக்கு போய் ரூ. 100 ரூ. 150 கிடைக்கிற ஏதோ ஒரு தென்னங்கன்று வாங்கிட்டு வந்து நடாதீங்க. இப்போவெல்லாம் நிறைய நர்சரிங்க இந்த மாதிரி பெரிய சைஸு தென்னங்கன்று உற்பத்தி பண்ணி விற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய சைஸு கன்றுகள் நடுறதுனால விவசாயிகளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் நார்மலாக ரூ. 100 ரூ. 150 வாங்குகிற தென்னங்கன்று வந்து ஒரு குவாலிட்டியான மரத்துலேருந்து கீழே விழுகிற தேங்காய் எடுத்து முளைக்க வச்சு அதை கன்றுகளை சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக வாங்காதீங்க. நம்ம தேங்காய் சேகரித்த தாய் மரம் குவாலிட்டியான மரமாக இருக்குது. ஆனால் ஒரு தேன்பூச்சி வேற ஒரு மரத்துலேருந்து மகரந்தத்தை கொண்டு வந்து அந்த மரத்தில் வச்சுருக்கோம். அந்த தேன்பூச்சி மகரந்தத்தை எடுத்துகிட்டு வந்த தந்தை மரம் வந்து குவாலிட்டியான மரமானு நமக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி முளைக்க வைக்கிற காய் வந்து குவாலிட்டியான மரமாக வரும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி மரத்தை தேர்ந்தெடுக்கிறத விட்டுருங்க. அதுக்கு பதிலாக ஒரு குவாலிட்டியான தந்தை மரத்துலேருந்து மகரந்து எடுத்து ஒரு குவாலிட்டியான தாய் மரத்தில் செயற்கை முறையில் வந்து ஒட்டுக்கட்டி அதை வந்து பாலித்தீன் கவர் போட்டு மூடிடுவாங்க. வேறு தேன்பூச்சி வந்து வேறு மகரத்தை கொண்டு வந்து உட்காராத மாதிரி. அதில் வர்ற தேங்காய் வந்து குவாலிட்டியான தேங்காய் இருக்குது. அதில் உற்பத்தி பண்ணுற கண்கள் தான் வந்து தரமான கண்கள் இருக்குது. இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கும். அந்த கண்களை வந்து குறைஞ்சபட்சம் ரூ. 300 400 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மரத்துக்கு ரூ. 100 200 ரேட் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை செஞ்ச கண்களை வாங்கி வைங்க. அந்த கன்றுகளை வாங்கி வச்சாலும் நீங்கள் வந்து பராமரிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் தென்னை மரத்தை வாங்கி வச்சாலும் பராமரிப்பு செலவு குறைவு. ஒரு மரம் வந்து ரூ. 1000 1500 சேல்ஸ் பண்ணுவாங்க. 1.5 வருஷம் 2 வருஷம் குரோ பேக்கில் வளர்த்துன மரம். இது வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக தெரியலாம். இன்சீலில் வந்து ஒரு மரத்துக்கு ரூ. 1000 உங்களுக்கு அதிகம் போட்டு வாங்குற மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே காய் வந்துடும். ஒரு வருஷத்துக்கு மினிமம் 100 காய் காய்ச்சாலும் ஒரு காய் ரூ. 30 உங்களுக்கு 3000 மிச்சமாயிரு. 2 வருஷத்துக்கு 6000 மிச்சமாயிரு. ஆரம்பத்தில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறது மரத்துக்கு வெறும் ரூ. 1000 தான். நான் ஒரு நர்சரிக்காரன்ட்டு கேட்டேன், ரூ. 300 சேல்ஸ் பண்ணுற மரத்தை வந்து 1.5 வருஷம் வளர்த்தி ரூ. 1000 சேல்ஸ் பண்ணுறீங்க. 1.5 வருஷத்தில் ரூ. 300 உங்கள் முதலீடு 2 மடங்கு மேலே வளர்ந்து ரூ. 1000 ஆகுது. இந்த மாதிரி எந்த தொழிலையுமே லாபம் கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் வந்து தென்னை மரத்தை வந்து சின்ன கன்றுங்கள் பராமரிக்கிறதே கஷ்டம். நிறைய வண்டு விழுந்துட்டு நோய் தாக்குதல் வரும். பெரிய மரமாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைப்பாடு குறைவு. நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஆட்களுக்கு கூலி தர்றோம், அதனால தான் ரேட் அதிகம் வைக்கிறோம் அப்படி இப்படின்னு சமாளித்தார். ஆனால் அவர் நல்ல லாபம் தான் இந்த மாதிரி பெரிய கன்றுகளை வளர்த்து விற்கிறது. ஆனால் அதை வாங்கி வைக்கும்போது விவசாயிகளுக்கு பல்வேறு நன்மைகள் இருக்குது. ராம்கங்கா டிஜேங்கிற மாதிரி கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நடத்துகிறவங்க வந்து இந்த மாதிரி பெரிய கன்றுகளை வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை செய்கிறதில்ல. சன்னங்கி அரசம்பட்டி 365 மாதிரி ரகத்தையெல்லாம் வந்து இந்த மாதிரி 1 வருஷம் 1.5 வருஷம் வளர்த்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி ரகத்தை சூஸ் பண்ணி வைங்க. இன்ஸ்டண்ட்டாக தோப்பு வந்த மாதிரிக்கும் முன்னாடி காய் வந்துட்டு பராமரிப்பு செலவு வந்து நமக்கு குறைவு. நீங்கள் பெரிய கன்றுகளை வாங்காட்டி மரவில்லை, செலவு அதிகமாகும்னு இந்த தேங்காயை முளைக்க போட மரத்தை மட்டும் கண்டிப்பாக வாங்கி வைக்காதீங்க. ஒரு கன்றுக்கு ரூ. 150 அதிகம் போனாலும் பரவாயில்ல, செயற்கை முறையில் மகரந்த சேர்க்கை செஞ்ச மரத்தை மட்டும் வாங்கி வைங்க. அப்போ தான் வந்து மரம் வந்து கொத்து கொத்தாக காய்க்கும், விவசாயிகள் வந்து பலனடைய முடியும். தென்னை மரங்களை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.